ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல பல்லவனோட ரகசியம் எல்லாமே வெளியில வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலா மறுபடியும் பல்லவனோட அம்மாவ பார்த்துட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, "எதுக்காக நடேசன் அங்கிள் உங்கள பார்த்து சண்டை போடுறாரு? உங்கள புடிக்கவே மாட்டேங்குது." அப்படின்னு கேட்கறதுக்கு, "ஆமா, என்னோட குழந்தைய அவருகிட்ட விட்டுட்டு வந்தா என் மேல கோவப்படாம என்ன செய்வாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, "ஏன் அது நடேசனோட குழந்தை தானே?" அப்படின்னு திருப்பி கேட்க, "இல்ல, இல்ல. பல்லவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு அப்பா இல்ல." அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. நிலாவுக்கு அப்பயே அதிர்ச்சி ஆயிடுது. "இதுக்கப்புறம் நீ எத கேட்கறதா இருந்தாலும் அவர்கிட்டயே போய் கேட்டுக்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவசர அவசரமா போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனுக்கு நம்ம சேரன் பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நிலா வராங்க. ஸோ நிலா வந்த உடனே நம்ம நடேசன் அங்கிள கூப்பிட்டு, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நடேசன் "எதா பேசுறதா இருந்தா இங்கேயே பேசுமா." அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா முடியவே முடியாது. தனியா தான் பேசணும் அப்படின்னு சொல்லி, தன்னோட ஸ்கூட்டிலயே உட்கார வச்சு அழைச்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு போய் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஒரே ஒரு விஷயத்த தவிர மத்த எத வேணுமானாலும் கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன? சேல ச பல்லவனோட அம்மாவ பத்தி மட்டும் கேட்கக்கூடாது அதானே? அப்படின்னு கேட்க, ஆமா அத மட்டும் நீ கேட்காத அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. நான் அதத்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு மறுபடியும் பல்லவனோட அம்மாவ பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, பல்லவனுக்கு அப்பா நீங்க இல்லன்னு சொல்றாங்க. உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆரம்பத்துல நடேசன் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாப்புல. ஆனா பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு தான் இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அந்த விஷயத்த நடேசன் வாயால சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிலாவோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மல்லு கட்டி கேட்குறாங்க, "நீங்க உண்மைய சொல்லுங்க. நான் வேற யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நடேசன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. கோயில்ல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் லோடு எடுத்துக்கிட்டு லாரியில போகும்பொழுது ஒவ்வொரு ஏரியாவிலயும் ஒரே இடத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அங்கங்க நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெகுலரா எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு இடத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அப்ப பார்த்தது தான் பல்லவனோட அம்மாவும், பல்லவனோட அப்பாவும் ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். 2, 3 வருஷமா அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு வருஷம் போகும்பொழுது பல்லவனோட அப்பா இறந்துட்டாங்க. சரி அப்படின்னு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது, அந்த பொம்பள தான் பார்த்தீங்கன்னா, "என்னால இங்க இருக்க முடியல. என்னைய எங்கேயாச்சும் அழைச்சுக்கிட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஏன்னா, இப்ப இருக்கிறான்ல இந்த பல்லவனோட அம்மாவோட வீட்டுக்காரன், அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால சரி, நம்ம ஊர்லனாச்சும் இருந்து பொழச்சுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி, லாரியிலேயே வச்சு அழைச்சுக்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் அவங்கள கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்ல அப்படின்னு எல்லா உண்மையுமே நம்ம நடேசன் நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவால இத முதல்ல ஏத்துக்கவே முடியல. "அப்ப நீங்க அவங்களுக்கு தாலி கட்டலையா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமாம்மா, எத்தன தடவமா சொல்றது? நான் கல்யாணமே பண்ணிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அப்ப பல்லவனோட அப்பா வேற அப்படின்னு மறுபடியும் நிலா சந்தேகத்திலேயே கேட்குறாங்க. "எத்தன தடவமா சொல்றது?" அப்படின்னு நடேசனும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இப்ப நிலா உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? நடேசன் மேல நல்ல மரியாதை வந்துருச்சு நம்ம நிலாவுக்கு. கைய புடிச்சுக்கிட்டு கண் கலங்குறாங்க. "நீங்க ஏன் எதுவுமே வீட்ல சொல்லவே இல்ல?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "என்னம்மா சொல்றது? இப்ப போய் பல்லவன்கிட்ட உன்னோட அப்பா வேறன்னு சொன்னா என்ன நெனைப்பான்? அவன் ஜாலியா சேரன், சோழன், பாண்டியன் கூட விளையாண்டுகிட்டு இருந்தான். அவனுக்கு பல்லவன்னு பேர் வச்சதே நான் தான். இப்ப போய் இதெல்லாம் சொன்னோம்னா அவன் மனசு என்ன பாடுபடும்? அதனால அவன் என்னைய வெறுத்தாலும் பரவால்ல. அப்பான்னு என்னைய தானே நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இருந்துட்டு போயிடுறான்." அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுல என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிலா கிட்ட யாருகிட்டயும் இந்த கதைய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இத எல்லாமே அவங்க 2 பேத்துக்கும் தெரியாம நம்ம சேரனுக்கு கேட்டர்றாப்புல. சேரனும் எப்படியோ இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.